விஜய் நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையான நேரடியான போர் ஆரம்பித்து விட்டதாக தெரிகிறது. நண்பர்களே, இன்று காலை 13/6/2025 அன்று காலை இஸ்ரேல் தனது 200க்கும் மேற்பட்ட விமானங்களுடன் சென்று ஈரான் நாட்டிலுள்ள மிக அதிக முக்கியமான இடங்களை இஸ்ரேல் மூலம் தாக்கி அளித்ததாக கூறப்படுகிறது. நண்பர்களே, இதன் மூலம் ஈரான் நாட்டில் அதிகமான சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஈரான் நாட்டில் போதிய அளவுக்கு வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு இல்லாத காரணத்தினால் இஸ்ரேல் தனது விமானங்களுடன் சென்று மிசைல்களை பயன்படுத்தி முக்கியமாக ஈரான் செய்து வரும் அணு ஆயுதத்தை தடுப்பதற்காக அணு உலைகள் இயங்கக்கூடிய முக்கியமான இடங்களை எல்லாம் தாக்கி அளித்ததாக கூறப்படுகிறது. நண்பர்கள், அது மட்டும் இல்லாமல் ஈரான் நாட்டின் முக்கிய இராணுவ தளபதியையும் இந்த தாக்குதல் மூலம் இஸ்ரேல் கொன்றதாக கூறப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த அணு உலைகள் அமைப்பதற்கும் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கும் முக்கியமான பணியில் ஈடுபட்டிருந்த முக்கிய தலைவர் ஒருவரையும் கொன்றதாக கூறப்படுகிறது. நண்பர்களே, இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய காட்சியை தற்போது பார்க்கிறீர்கள். பல நாட்களாக திட்டமிடப்பட்டு இஸ்ரேல் தனது விமானப்படையின் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈராக் இராணுவத்தின் முக்கிய தலைமை இராணுவ அதிகாரி இவரும் இந்த போரில் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார். அணு ஆயுதம் தயாரிக்க உதவும் இந்த அதிகாரியும் சுட்டு கொல்லப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஆகவே இஸ்ரேல் பல நாட்களாக திட்டமிட்டு வந்த தனது தாக்குதலை இன்று ஈரானில் நடத்தியுள்ளதாக தெரிகிறது. நண்பர்களே, ஈரான் மீது இவ்வளவு கொடூரமாக இஸ்ரேல் தாக்கியதற்கு முக்கிய காரணம் 1979ஆம் ஆண்டு முதல் ஈரான் அணு ஆயுதத்தை தயாரித்து விட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளில் இயங்கி வருகிறது. அந்த அணு ஆயுதத்தை ஒன்று இஸ்ரேல் மீது பயன்படுத்தி இஸ்ரேலை அழிப்பதற்கும் அமெரிக்காவை தாக்குவதற்கும் என 2 காரணங்களுக்காக அதை 1979ஆம் ஆண்டிலிருந்து தனது அணு பரிசோதனையை அதை செய்ய வேண்டும் என்று முக்கியமாக அந்த பணியில் இயங்கியது. ஆனால் அமெரிக்கா ஈரான் எந்த விதத்திலும் அணு ஆயுதத்தை பெற்றுவிடக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக அதை எவ்வாறு தடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் பல பேச்சுவார்த்தைகளை திரு ட்ரம்ப் அவர்கள் இதற்கு முன்னால் பிரசிடண்டாக இருந்த போதும் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் ஒரு முடிவான நிலையை அடைய முடியவில்லை. ஆக அந்த பேச்சுவார்த்தை ஏற்கனவே தோல்வி அடைந்தது. தற்போதும் அமெரிக்கா ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று பல முறை முயன்றும் ஈரான் அதற்கு சம்மதிக்காமல் காலம் தாழ்த்தி வந்தது. ஆகவே ஈரானை தாக்க வேண்டும் என்று பல ஏற்பாடுகள் செய்திருந்த இஸ்ரேலை சற்று பொறுத்திருங்கள், அமெரிக்காவும் ஈரானும் இந்த அணாயுத தடுப்பு சம்பந்தமான பேச்சுவார்த்தையை முடித்துக் கொள்கிறோம் என்றதன் காரணமாக இஸ்ரேல் சற்று ஒரு வாரம் ஈரானை தாக்குவதிலிருந்து சற்று அமைதி காத்தது. நண்பர்களே, ஆனால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையான இந்த அணாயுத தடுப்பு விஷயமான பேச்சுவார்த்தை எதுவும் வெற்றிகரமாக முடியாத காரணத்தினால் இன்று இஸ்ரேல் ஈரானை தாக்கியதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, இந்த தாக்குதலில் முக்கியமாக பொதுமக்கள் யாரும் கொல்லப்படவில்லை எனவும் முக்கியமாக அணு உலைகள் இருக்கக்கூடிய இடங்கள், அணாயுதங்கள் தயாரிக்கக்கூடிய இடங்கள், மிசைல்கள் தயாரிக்கக்கூடிய இடங்கள், முக்கியமாக பெலிஸ்டிக் மிசைல்கள் தயாரிக்கக்கூடிய இடங்கள் ஆகிய அனைத்தையுமே எங்களது விமானப்படை சென்று அளித்ததாக திரு நெதன்யாகு அவர்கள் இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்துள்ளார். நண்பர்களே, உலகத்திலேயே முக்கியமாக உலக போர் வருவதற்காக காரணமாக இருக்கக்கூடிய நாடுகளை விரல் விட்டு எண்ணி விடலாம். நண்பர்களே, ஒன்று முதலில் சீனா, இரண்டாவது அமெரிக்கா என்று வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் அமெரிக்கா சும்மா இருக்காமல் அனைத்து நாடுகளையும் தூண்டிவிட்டு பிற நாடுகளின் மேல் சண்டையிட செய்து அதன் மூலம் தனது ஆயுதங்களை விற்பனை செய்து லாபம் பார்த்து வருகிறது. அடுத்ததாக ஈரான், சிரியா, ஏமன், பலஸ்தீனம் ஆகிய பகுதிகளில் ஹமாஸ் போராளிகள், ஹவுதிஸ் போராளிகள் போன்ற போராளிகளை வளர்த்துவிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக போரிடும்படி அதை செய்து வருகிறது. தான் இஸ்ரேலுடன் நேரடியாக சண்டைக்கு செல்லாமல் இது போன்ற போராளி குழுக்களை அவர்கள் ஊக்குவித்து அவர்களுக்கு ஆயுதங்களை வழங்கி அவர்கள் மூலம் இஸ்ரேல் நாட்டின் மீது போர் தொடுப்பதற்கு பல பிரச்சனையை வளர்ப்பதற்கு அவர்கள் ஈரான் உதவி செய்து வருகிறது. நண்பர்களே, ஈரானை இஸ்ரேல் தாக்குவதற்கு முக்கிய காரணம் ஈரான் என்ன கூறுகிறது என்றால், எவ்வகையிலும் இஸ்ரேலை எங்களது அணு ஆயுதத்தை பயன்படுத்தி இஸ்ரேல் நாடு இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதுதான் ஈரானின் முக்கிய குறிக்கோள் என்று பல வருடங்களாக கூறி வருகிறது. நண்பர்களே, ஆனால்
இஸ்ரேல் ஈரான் எவ்விதத்திலும் அணு ஆயுதத்தை தயாரித்து விடக்கூடாது என்ற நோக்கத்தில் அதை அணு ஆயுதத்தை தயாரிக்காமல் இருப்பதற்கு வேண்டிய அனைத்து வகை நடவடிக்கைகளும் இஸ்ரேல் எடுத்து வருகிறது. இன்று நடந்த இந்த தாக்குதலில் இஸ்ரேல் முக்கியமாக ஈரானின் அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய இடங்கள், அணு உலைகள் இருக்கக்கூடிய இடங்கள் ஆகியவற்றை அளித்துள்ளனர் நண்பர்களே. தற்போது மீண்டும் திரு அயத்துல்லா காமினி அவர்கள் என்ன கூறுகிறார் என்றால், நாங்கள் மீண்டும் 3வது அணு உலையை அமைக்கப் போகிறோம். இதில் நாங்கள் யுரேனியத்தை என்ரிச்மெண்ட் செய்ய போகிறோம். ஆகவே எவ்விதத்திலும் நாங்கள் அதிகமான யுரேனியத்தை என்ரிச்மெண்ட் செய்து நாங்கள் எங்கள் நாட்டின் பாதுகாப்பிற்காக வைத்துக் கொள்வோம் என்று தெரிவித்துள்ளார் நண்பர்களே. மீண்டும் அமெரிக்கா என்ன கூறியிருக்கிறது என்றால், இந்த அணு ஆயுதம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்கு ஈரான் உடனடியாக சம்மதிக்க வேண்டும். அணு ஆயுதம் தயாரிப்பதிலிருந்து அதை விலகரிக்க வேண்டும். இல்லை என்றால் ஈரான் இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு தோணியில் திரு ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேல் ஈரானை தாக்கிய பின்பு கருத்து தெரிவித்துள்ளார் நண்பர்களே. இன்று இஸ்ரேலின் பிரதமர் திரு நேத்தன்யாகு அவர்கள் நமது பிரதமர் திரு மோடி அவர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன நடந்தது என்ற விவரங்களை தெரிவித்ததாகவும், திரு நெதன்யாகு அவர்கள் இந்த போரினை அதிகப்படுத்தாமல் அந்த பகுதியில் சற்று அமைதி நிலவ உதவிடும்படியும் திரு நெதன்யாகு அவர்களை கேட்டுக்கொண்டதாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் திரு மோடி அவர்கள் செய்தி வெளியிட்டுள்ளார் நண்பர்களே. தற்போது நாங்கள் ஏன் ஈரானை தாக்கினோம் என்று திரு நெதன்யாகு அவர்கள் கூறுவதை தற்போது நீங்கள் பின்வரும் வீடியோவில் கேட்கலாம். We targeted Iran's main enrichment facility in Natanz. We targeted Iran's leading nuclear scientists working on the Iranian bomb. We also struck at the heart of Iran's ballistic missile program. Last year, Iran fired 300 ballistic missiles at Israel. Each of these missiles carries a ton of explosives and threatens the lives of hundreds of people. Soon, those missiles could carry a nuclear payload, threatening the lives not of hundreds, but of millions. Iran is gearing up to produce 10,000s of those ballistic missiles within 3 years. Now just imagine 10,000 tons of TNT landing on a country the size of New Jersey. This is an intolerable threat. It too must be stopped. இதன் காரணமாகத்தான் எங்கள் மீது அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம். தற்போது தயாரித்து வரும் பலிஸ்டிக் மிசைல் மூலம் அது ஏலமான அணு ஆயுதங்களை அதில் பொருத்தி எங்கள் நாட்டின் மீது தாக்க விரும்புகிறது. அதன் காரணமாக நாங்கள் அளித்தோம் என திரு நெதன்யாகு அவர்கள் தெரிவித்து வருகிறார் நண்பர்களே. ஈரானின் முக்கியமான பகுதிகள், தாக்கப்பட்ட முக்கியமான பகுதிகளை இப்போது நீங்கள் இந்த மேப்பில் பார்க்கலாம். இஸ்ரேல் தனது பகுதியிலிருந்து விமானங்களின் மூலம் ஈரானை தாக்கியது. தாக்கப்பட்டதன் காரணமாக ஏலமான பகுதிகள் பெருத்த சேதாரம் ஏற்பட்டுள்ளதையும் இந்த படங்களின் மூலம் நாம் பார்க்க நேரிடுகிறது. ஈரான் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட மிசைல்களையும் ட்ரோன்களையும் இஸ்ரேல் மீது தாக்குவதற்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. இது ஈரானில் தாக்கப்பட்ட பகுதிகள். அதிகமான பாலிஸ்டிக் மிசைல்களை, சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் மிசைல்களை தயார் செய்து வைத்துள்ளது. அந்த பாலிஸ்டிக் மிசைல்களைத்தான் ஹமாஸ் போராளிகளுக்கு கொடுத்து சுமார் 5,000 பாலிஸ்டிக் மிசைல்கள் ஒரே நேரத்தில் இஸ்ரேல் மீது சென்று தாக்கும்படி கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஈரான் ஹமாஸ் போராளிகளுக்கு உதவி செய்ததாக கூறப்படுகிறது நண்பர்களே. ஆகவே எங்கள் நாட்டினை அழிப்பதற்காக பாலிஸ்டிக் மிசைல்களும் அணு ஆயுதங்களும் தயாரிக்கக்கூடிய ஒரு நாட்டினை நாங்கள் எவ்வாறு விட்டு வைக்க முடியும்? எங்கள் நாட்டினை அழிப்பேன் என்று கூறி வரும் நாடு தயாரிக்கக்கூடிய ஆயுதங்களை அழிப்பதோடு மட்டுமில்லாமல் அந்த நாடு எங்கள் மீது தாக்காமல் இருப்பதற்கு என்னென்ன வகைகள் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் நாங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று நெதன்யாகு அவர்கள் கூறியதை நீங்கள் கேட்டிருக்கலாம். நண்பர்களே, இந்த போர் நடந்த போது இஸ்ரேல் ஈரானின் மீது 200க்கும் மேற்பட்ட விமானங்களை அனுப்பி தாக்குதல் நடத்திய போது உலகத்தில் உள்ள சிவில் விமானங்கள் எல்லாம் ஈரான் பக்கம் செல்லாமல் வேறு பக்கம் செல்வதால் அனைத்து விமானங்களும் ஒரே பாதையில் சென்று கொண்டிருப்பது எவ்வளவு அங்கே விமானங்கள் செல்வது ஜாம் ஆகியுள்ளது என்பதனை பின்வரும் வீடியோக்களில் நீங்கள் காணலாம் நண்பர்களே.
ஏனென்றால் ஈரான் வழியாக செல்லக்கூடிய விமானங்கள் எல்லாமே வேறு பாதையில் திருப்பி விடப்பட்டு அவ்வாறு வேறு பாதையில் அனைத்து விமானங்களுமே சென்றதால் அங்கு ஏராளமான கூட்ட நெரிசல், விமானங்கள் செல்வதற்கான கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக இந்த வீடியோவில் நமக்கு தெரிய வருகிறது நண்பர்களே. ஈரான் தலைவர் திரு அயத்துல்லா காமினி அவர்கள் கூறும்போது, நாங்கள் இதற்கு சரியான பாடத்தினை இஸ்ரேலுக்கு கற்பிப்போம். ஆகவே எங்கள் நாட்டிற்கு தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் நாங்கள் சும்மா விடமாட்டோம். பொறுத்திருந்து பாருங்கள், எங்களுடைய தாக்குதல் மிக அதிகமாக இருக்கும் என்று அவர் இஸ்ரேலை எச்சரித்துள்ளார் நண்பர்களே, இரு நாடுகளுக்கு இடையான இந்த போர் அதிக அளவில் வெடிக்கும் என்று தெரிய வருகிறது நண்பர்களே, இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.